சிவில் சாஃப்ட்வேர்ஸ் டிராஃப்டிங் இன்டீரியர் டிசைன் அனாலிசிஸ் சாஃப்ட்வேர்ஸ் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிவில் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்கெட்சப்ல காம்போனன்ட் எப்படி கிரியேட் பண்றது, காம்போனன்ட் கிரியேட் பண்றதுக்கும் நம்ம நார்மலா ஒரு ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறத பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் காம்போனண்ட்டை மாற்றாமல் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஒரு ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் புல், அதாவது புஷ் ஆர் புல் டூல் யூஸ் பண்ணி இப்படி புல் பண்ணிடுறேன். இதை வந்து நம்ம காப்பி பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மூவ் ஆப்ஷன் எடுத்துக்கிறோம். மூவ் ஆப்ஷன் எடுத்துகிட்டு இந்த கார்னரில் வச்சுட்டு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி இப்படி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த ஆப்ஜெக்டை வந்து ட்ரிபிள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் ஃபுல்லாமே செலக்ட் ஆகிடும். ஸோ இப்போது நான் வந்து கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை வந்து மூவ் பண்ணுறேன். ஸோ மூவ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு காப்பி ஆகும். ஸோ காப்பி பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு காப்பி ஆகிடும். அதுவே ஒரு காம்போனண்ட்டாக சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா இப்போது அதே ரெக்டாங்கிள் ஸோ புல் பண்ணுறேன் மேலே. இதை வந்து நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா காம்போனண்ட்டாக சேஞ்ச் பண்ண போகிறோம். இதை ட்ரிபிள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ சிங்கிள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபேஸ் செலக்ட் ஆகும். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபேஸ் ஃபுல்லாக உங்களுக்கு எட்ஜஸோட சேர்த்து செலக்ட் ஆகும். ட்ரிபிள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஃபுல்லாக செலக்ட் ஆகும். இப்போ இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி மேக் காம்போனன்ட் கொடுக்குறேன். ஸோ மேக் காம்போனன்ட் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு நேம் கொடுத்துட்டு ஜஸ்ட் கிரியேட் மட்டும் கொடுங்க. இது உங்களுக்கு காம்போனண்ட்டாக சேஞ்ச் ஆகிடும். இப்போ சேம் அதே ப்ராசஸில் காப்பி பண்ணுறேன். கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை வந்து காப்பி பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தோம்னா இப்போ இந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம இப்போ ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போது நான் இதில் வந்து மேலே புல் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் மட்டும் நம்மளுக்கு அதாவது காப்பி பண்ணதில் மாறாமல் இந்த ஒரு ஆப்ஜெக்டில் மட்டும் உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும். இது தனித்தனியாக தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே நீங்கள் இந்த ஆப்ஜெக்டில் பண்ணுறீங்க அப்படின்னா காம்போனண்ட்டாக சேஞ்ச் பண்ணக்கப்புறம் இதில் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா காம்போனண்ட்டாக சேஞ்ச் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் எத்தனை காப்பீஸ் கொடுக்குறீங்களோ அந்த காம்போனண்ட்டோட காப்பி எல்லா இதுக்குமே சேர்த்து உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா 3ds மேக்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். காப்பி நார்மல் காப்பி கொடுக்கறது, இதுவே இன்ஸ்டன்ஸ் கொடுத்து பண்ணோம் அப்படின்னா அதனுடைய ப்ராப்பர்ட்டியும் சேர்த்து அசைன் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதே கான்செப்ட் தான் இது. காம்போனண்ட்டாக சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் காப்பி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய காம்போனண்ட்டாக சேஞ்ச் பண்ண அந்த ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு காப்பி ஆகும். காம்போனண்ட்டாக சேஞ்ச் பண்ணாமல் காப்பி கொடுத்தீங்க அப்படின்னா வித்தவுட் ப்ராப்பர்ட்டிஸ் காப்பி ஆகும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, வீடியோ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.